மச்சான் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல மொக்கச்சோக்கு கில்லர் ஒருத்தன் வந்தான்ல. ஆமா, அவன் கூட எல்லார்கிட்டயும் ஒரு மொக்கச்சோக்கு கேள்வி கேட்பான். அதுக்கு மட்டும் நம்ம கரெக்டா பதில் சொல்லனா நம்ம எல்லார் கதையும் முடிச்சிருவான்ல. ஆமாண்டா. அவன் கூட உன் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லி நீ அவன் கதையை முடிச்சல. டேய், நானே ஏதோ ஃப்ளூக்ல சொல்லி தப்பிச்சிட்டேன்டா. மச்சான், அவன் அண்ணன் இறந்து போன வேதனையில அவன் தம்பி உன்னை பழி வாங்கணுன்றதுக்காக வெறி கொண்டு தேடிடுகிறான் மச்சான். தம்பியா, என்னடா சொல்ற? அவன் பெல் அடிப்பான், கதவு மட்டும் தோத்துறாத, பத்திரமா இரு, நான் வச்சிருந்தா பாய். ஐயோ மச்சான், என்ன போறான் தெரியலையே. ஐயோ, பெல் யாரும் அடிக்கிறாங்களே, ஒருவேளை அவனா இருக்குமா? ஐயோ, யாரு? நீ தரடா என்னோட அண்ணனை. அண்ணா வேணும்னே பண்ணல, நான் என்ன விட்டுருக்கா? பண்ண விட மாட்டேன்டா. அண்ணா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. நீ எப்படா வீட்டுக்குள்ள வந்த? நான் உங்ககிட்ட ஒரு 3 முகச்சோக்கு கேள்வி கேட்பேன். அது நீ கரெக்டா பதில் சொல்லினா நீ நல்லா இருப்பேன்னா, அது நீ தப்பா சொல்லினா நான் நல்லா இருப்பேன். நீ கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். கேள்றா. உன்கிட்ட யாராவது ஆரஞ்சு பழம் கேட்டா நீ என்ன பண்ணுவ? 1 செகண்ட். ஆரஞ்சு பழம் கேட்டீங்களா? 6-5 பழம் கிட்ட இந்த டேபிள்ல இருக்கு. முதல் கேள்விக்கு வேணா நீ கரெக்டா பதில் சொல்லிருக்கலாம்டா. ஆனா 2வது கேள்விக்கு நீ மாட்டிப்பட. உன்கிட்ட உன் ஃப்ரெண்டு ஒரு முட்டை போட்டு கூடுறானா நீ என்னடா பண்ணுவ? முட்டை தானே போடணும் கேட்டு. மச்சான், இங்க பாரு, முட்டை போட்டுட்டேன் நானுவேன். 2வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். 3வது கேள்வியில கண்டிப்பா மாட்டிப்படா. டேய், இந்த வாழைப்பழத்தோல தூக்கி போடு. டேய், என்னடா பண்ற? நீங்க தானே தூக்கு போடுனீங்க, அதான் தூக்கு போட்டேன். இந்த மாதிரி மொக்கச்சோக்கு நான் கேட்டதா இல்லடா. இந்த ஜென்மத்துல நீ மொக்கச்சோக்கு சொல்ற ஜெயிச்சிருக்கலாம். அடுத்த ஜென்மத்துல நானும் எங்க அண்ணனோட சேர்ந்து உன்னை பழி பார்க்க வருவேன்டா. ஆத்மா சாந்தி அடையட்டும் ஆண்டவரே.